வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு மேக்கப் ஹால் மாதிரி தான் பார்க்க போகிறோம் அமேசான்ல இருந்து. இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்விஸ் பியூட்டியில் வந்து ஒன் பிராண்ட் மேக்கப் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஐட்டம் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதெல்லாம் தான் இன்னைக்கு காட்ட போகிறேன். அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பியூட்டி ரிலேட்டட் ஸ்டஃப்பும் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கே போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ without further delay, let's get into the video. It was like a silly old day. இன்னைக்கு லிப்ஸ்ல வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு எஜந்தா பிங்க் மாதிரி ஒரு ஷேட் யூஸ் பண்ணேன். அண்ட் இதை தான் லிப் கிளாஸ்க்கும் யூஸ் பண்ணேன். ஐ லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளர்ட்டி ப்ளூ அக்வா கலர்ல இருந்து யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஹாலுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டமா என்ன வாங்கினேன் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் சிரோனால இருந்து இந்த பெயின் ரிலீஃப் பேட்ச் வாங்கினேன். இது வந்து பீரியட்ஸ் டைம்ல நான் இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற டைம்ல யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் ரொம்ப பெயின் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வயிற்று கீழே வந்து ஒட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்படியே நல்லா அந்த தைலம் தேய்ச்சா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான தைலம் தேய்ச்சா எப்படி ஃபீல் ஆகுமோ அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து நடுவில் எனக்கு வந்து பயங்கர மைக்ரேன்னா எனக்கு அதனால வாமிட்டா வருது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பியரா இருந்ததே இல்லை. இதை லைட்டா கட் பண்ணி இங்க ஓரமா ஒட்டி அந்த மாதிரி இங்க பீரியட் பெயின்னு இல்லை, நான் அதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு இது வாங்கினேன். இதுல ஒரு பேக்ல 5 ஷீட் இருக்கும். இது அடிக்கடி ஸ்டாக் இருக்காது. ஸோ நான் இந்த வாட்டி ஸ்டாக் பார்த்தேன் அப்படின்னு எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட் வந்து கலர் பார்ல இருந்து இந்த கிளிட்டர் நெயில் பாலிஷ் வந்து எடுத்திருந்தேன். செம்ம சங்கி கிளிட்டர் மாதிரி. இது ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாம்பெயின் கலர்ல இருக்கு. நான் வந்து இந்த விரல்ல மட்டும் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணல, அதுக்காக வாங்கினேன். இது வாங்கி நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப செம்மையா அப்படியே நல்லா கிளிட்டரியா இருக்கும். இப்போ நெயில்ஸ் எல்லாம் நல்லா வச்சு காட்ட முடியல. திஸ் இஸ் சோ நைஸ். அடுத்து ரெனேல இருந்து ஒரு லிப் கிளாஸ் எடுத்தேன். இந்த மாதிரி குட்டி டியூப் இருக்கு. இது வந்து ஒரு நியூட் கலருக்கு ஒரு ஷேடு நைஸ் அண்ட் நியூட் அப்படின்ற ஷேட் இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்வாட்ச் பண்ண எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியாது. நியூட் இல்ல, இது வந்து அப்படியே நம்ம லிப்ஸோட கலர்லயே இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க மேக்கப்பே போடாம சும்மா இது மட்டும் போட்டாங்கன்னா நல்லா இருக்கு. அடுத்து ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த ப்ரஷ் செட் எடுத்தேன். இது வந்து இந்த ஆலி எக்ஸ்பிரஸ் அதில் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வந்து இதே மாதிரி இதுல இருந்து வாங்கினேன். அது வந்து நல்லா இருந்தது. நான் அதுக்கப்புறம் அதுல மற்ற இதெல்லாம் வாங்கும்போது ஆப் போயிடுச்சு. அதே ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிற மாதிரியே இந்த செட் இருந்தது. அதனால எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு எடுத்தேன். இது வந்து இந்த மாதிரி டப்பாலேயே கொடுத்துருக்காங்க. பின்னாடி அப்படியே கிளிட்டர் ஃபோம்லாம் வச்சு நல்லா பேக்கிங்லாம் சூப்பரா இருக்கு. 6 ப்ரஷ் இருக்கிற மாதிரி செட்டு. இதுதான் இந்த பவுடர் ப்ரஷ். நான் ஆல்ரெடி வச்சிருக்க ப்ரஷ் இதுதான். நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கு. இது நீங்க வந்து பர்சனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் இதுக்கும் நல்லா இருக்கும். அடுத்து இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இதுவும் நல்லா உங்களுக்கு ரொம்ப டென்ஸாலாம் இல்லை, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. பட் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இதில் பிளெண்ட் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஒரு ப்ரஷ்லையும் பின்னாடியே கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்ட்டு. இது வந்து கன்சீலர் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் ப்ரஷ். இது வந்து நீங்கள் கன்சீலர் கண்ணு கீழே அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பிளெண்டிங்காக ஆகாது, பட் ஆனால் ஜஸ்ட் எடுத்து இது பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நல்லா கட்ரீஸ் வரையலாம். ஏன்னா டிப் வந்து நல்லா பாயிண்டடாக இருக்கு. அடுத்து ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எதிர்பார்க்கவில்லை ஸ்விஸ் பியூட்டியில் வந்து ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு பர்ஃபெக்டான சைஸ். நீங்கள் வந்து இங்கே ஐஸில் வந்து அந்த டிரான்சிஷன் ஷேடில் கரெக்டாக சாக்கெட்டில் போய் உட்கார்றதுக்காக கரெக்டான ஷேப்ல இருக்கு. அடுத்து இது ஐஷேடோ அப்ளிகேட்டர் ப்ரஷ். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கு. இந்த ஷிம்மர் ஷேட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த கோல்டு ஷிம்மர் நல்லா தகதகன்னு இருக்குல்ல, இது வந்து இதுவும் ஸ்விஸ் பியூட்டியில இருக்குன்னா அந்த லூஸ் அதாவது லூஸ் கிளிட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு குட்டி டப்பால, அந்த இதுதான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த இது ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா வந்து ஐப்ரோவுக்கான ப்ரஷ் இருக்கு. ஒரு பக்கம் ஸ்பூலி கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஐப்ரோ ப்ரஷ் இருக்கு. அடுத்து கன்சீலர் 2 எடுத்திருந்தேன். இது வந்து லிக்விட் கன்சீலர். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 01 and 03 எடுத்திருக்கேன். 03 வந்து லைட் மோயன், 01 வந்து வார்ம் சாண்ட் அப்படின்ட்டு. ஷேட் வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், சரியா தெரியல. இதுதான் வந்து 01 வார்ம் சாண்ட். நல்லா வார்ம் அண்டர் டோன்ல இருக்கு. இது வந்து லைட் மோயன், ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் ஷேட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. எனக்கு வந்து சரியா தெரியல, நான் தான் ரெண்டுத்தையும் வாங்கி நம்பர் இன்க்ரீஸ் ஆனா டார்க் கலரா கம்மியான டார்க் கலரா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது. இதுக்கு வந்து நல்ல கவரேஜ் இருக்கு அண்ட் பிளெண்டிங்கும் வந்து நல்லா என்ன சொல்றது ஈஸியா பிளெண்ட் ஆகுது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அந்த
மேக்கப் டியூட்டோரியல்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். அடுத்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்தேன். இது வந்து 02 அப்படின்ற இது எல்லா எவ்ரிடே லுக்குக்கும் வந்து இதுல ஷேட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பிக் பண்ணேன். இது ஆக்சுவலி என்கிட்ட இன்னொன்று இருக்கு, நான் அதை அடிக்கடி யூஸ் பண்றதுதான். இது நியூ ஒன், புதுசா வாங்கி வச்சிருக்கேன். இது எனக்கு கிடையாது, கிஃப்ட் பண்றதுக்கு தான். அடுத்து இந்த பிரைமர் மூஸ் ஃபவுண்டேஷன் வெயிட்லெஸ் ஸ்மூத் அண்ட் வெல்வெட்டி, இந்த ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து நேச்சுரல் நியூட் 04. இதோட பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா அந்த மூசி கன்சிஸ்டன்சியில் இருக்கு, ரொம்ப சாஃப்டா இதுவா. இதுதான் இந்த ஷேட். உங்களுக்கு லைட்டா பிளெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன், இல்லைனா தெரியாது அப்படின்ட்டு. கேப்பே டைமண்ட் மாதிரி இருக்கு. ஃபவுண்டேஷன்ல இன்னும் ஒரு வேரியண்ட்டும் எடுத்தேன். இது வந்து ஹை கவரேஜ் வாட்டர் ப்ரூஃப் பேஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து 2 ஷேட் எடுத்துருக்கேன், 07, 08 அப்படின்னு. ஏன்னா இந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டரா இருந்தது. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா எப்படி அப்படின்ட்டு ஒரு நல்ல என்ன சொல்றது, கொடுக்கறது பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஒன் பிராண்ட் டியூட்டோரியலுக்கு அப்படின்ட்டு இதையும் எடுத்தேன். இதில் வந்து சன் பேஜ் அப்படின்ற ஷேடு நல்லா வெயிட்டாக இருக்கு. இதில் சன் பேஜ் அப்படின்ற ஷேடு வந்து இப்போ நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இதுதான் நான் இப்போ வாங்கினதுல டார்க்கு. இந்த மாதிரி தான் கிளாஸ் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்விஸ் பியூட்டியோட ப்ராடக்ட் மாதிரியே இல்லை வருங்களேன். ஷேட் வந்து நல்லா வார்மராக இருக்குது, பட் ஆனால் டார்க்கர் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வார்மராக இருக்குது. மேனேஜ் பண்ணிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டிருந்தது, பட் ஆனால் பிளெண்ட் பண்ணும்போதோ இல்லை அதோட ஃபீலோ வந்து நல்லா லிக்விடாக நல்லா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப திக்காக அந்த ஹுடாவோட ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. நல்லா திக்காக அதை பிடிக்காது எனக்கு. இது வந்து சில்க் டச் கிரியேட் த நியூட் மேக்கப் லுக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்கின் லைக் மேக்கப்க்கு அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட்லெஸ் மேட் எஃபெக்ட் லாங் லாஸ்டிங் சில்கி ஸ்மூத் ஃபவுண்டேஷன். ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த ஐஸ்க்கு வந்து இந்த பாப் ஐ லைனர் வந்து எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து ஆனிக்ஸ் பிளாக். இதுல வந்து கலரும் இருக்கு. இதுதான் இந்த ஐலைனர், சரிதா? ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ்ஷு. இதில் வந்து ஒரு கலர் ஐலைனரும் எடுத்தேன், பிங்க் கலர், நியான் பிங்க் கலரில். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். என் கலருக்கு தெரியுதா அப்படின்னு. என் கலருக்கு நியான் பிங்காக தெரியல, பட் ஆனால் பிங்க் கலராக தெரியுது. அடுத்து லிஃப்ட் அண்ட் கர்ல் வால்யூம் லாஷ் 4D மஸ்காரா வந்து எடுத்துருந்தேன். 4Dன்றது புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இதோட வாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட வாண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்து சீக்கபூ அப்படின்ட்டு பிளஷ் கான்டோர் ஹைலைட் இருக்கிற மாதிரி ஒரு பேலட். இது வந்து நான் 2 எடுத்திருந்தேன். ஒன்று வந்து 02, இன்னொன்று 03. இல்லை 03 வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கு. கான்டோர் பிளஷ் அண்ட் ஹைலைட். பிளஷ் வந்து ஒரு நல்ல பிரிட்டி கலர், சூப்பராக இருக்கு பிளஷ்ஷு. எனக்கு இந்த கான்டோர் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து ப்ரான்சிங் வந்து நான் கூல் டோன் ப்ரான்சர் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வார்ம் டோன் தான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் கூலாக இருக்குது. அடுத்து 02 ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு பீச் கலரில் ப்ளஷ் இருக்குது அண்ட் அதை விட லைட்டர் டோன் ப்ரான்சர் இருக்குது. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இந்த இது தான் எடுத்தேன். இது வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது அப்படின்ட்டு ஒரு டார்க்கர் இதில் எடுக்கணும் அப்படின்ட்டு அதை எடுத்தேன். இது தவிர்த்து கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணாத ஷேட்ஸ் சாஃப்ட் மேட் லிப் க்ரீமும் எடுத்திருந்தேன். இதில் என்னென்ன ஷேட் வாங்கியிருக்கேன், விவிட் ரெட், ஐகானிக் நியூட் எடுத்தேன். இது வந்து என்னோட கிட்ல வச்சுக்கிறதுக்காக எடுத்தேன். அடுத்து லோட்டஸ் பிங்க், அடுத்து ரோஸ். ஃபர்ஸ்ட் வந்து விவிட் ரெட், அந்த ஷேட் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு பிரைட் 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 ரெட், ஆரஞ்ச் டோன் அந்த சைடு இருக்கு. இதுவே பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கு. அடுத்தது வந்து ரோஸ். இது வந்து பக்காவான பிங்க் கலர். இந்த ஆரஞ்சு பக்கத்தில் ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். இதுனா இந்த ஷேட். அடுத்தது லோட்டஸ் பிங்க். சரியான பிரைட் கலர்ஸ். இந்த வாட்டி எப்பயுமே கொஞ்சம் டோன் டவுனாக எடுக்கிறோமே அப்படின்ட்டு இந்த வாட்டி கொஞ்சம் பிரைட் கலர்ஸாக பிக் பண்ணேன். இப்போ நான் வந்து இன்னைக்கு இதுக்கே வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் வேணும்னு தெரியும். இதில் வந்து கிடைக்கவே இல்லை. அப்போதான் யோசிச்சோம், ஓகே நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் நியூட் கலராக வாங்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் வாங்கணும். அடுத்து ஐகானிக் நியூட், இந்த ஷேட் வந்து ஸ்வாட்ச் பண்ணுறேன்.
அவ்வளோதான் இன்னைக்கு வாங்கின ஐட்டம்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சைடில் காட்டுறேன். நான் வந்து வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே காட்டிட்டேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.